வெளியாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இப்போ சமீபத்தில் வெளிவந்து நாட்டையே கலக்கி கொண்டிருக்கும் ஒரு பக்தி பாடலை பற்றி தான். இது பக்தி பாடல் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த பக்தி பாடலில் ஒரு இனப்பற்று கலந்திருக்கின்றது, மொழி பற்று கலந்திருக்கின்றது, அந்த இடம் சார்ந்த பற்றும் கலந்திருக்கின்றது அப்படின்னு நான் சொல்வேன். அதாவது தமிழ் இனம், தமிழ் மொழி மற்றும் இது இலங்கை பாடகரான வாகீசன் அவர்களின் உருவாக்கத்தில் வந்ததால் அந்த இலங்கை மண் சார்ந்த ஒரு பற்றும் வந்திருக்கின்றது வரிகளில். ஆனால் கேட்டால் பக்தர்கள் கேட்கும்போது பக்தி பாடலாக தோன்றும், இனப்பற்றுக்காரர்களுக்கு இனப்பற்றாக தோன்றும், மொழிப்பற்றுக்கு மொழிப்பற்றாக தோன்றும். ஆனால் இத்தனையும் ஒரு ராப், அந்த டைப்பில் ராப் பாடலாக தான் இது வந்திருக்குது. ராப் பாடலில் இத்தனையும் கொண்டு வந்து அப்படியே கேட்கும் பொழுதே நம்மளை மெய் சிலிர்க்க வைக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாவித வயதினருக்கும், அனைத்து வயதினருக்கும் இந்த பாடல் பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது வரைக்கும் பார்க்காதவங்களா இருந்தால் நிச்சயம் உடனே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். காக்கும் வடிவேல் அப்படின்னு போட்டாவே வரும். இதனுடைய இசை தாரன் குமார், வாகீசன் மற்றும் அஜய் இதன் உருவாக்கம்னு போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அந்த நடனமாகட்டும், உடையமைப்பு ஆகட்டும், பாடலாகட்டும் எல்லாமே சரிவிகித பங்கு எடுத்திருக்கின்றது வெற்றிக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வரிகளும் பாடலும் நடனமும் இசையும் ஒன்றுக்கொன்று மார்க்கு குறையாமல் அப்படியே சளைச்சிக்காமல் போட்டி போட்டு நம்ம மனசை கொள்ளை போய் அடிச்சிருக்கின்றது. இளைஞர்கள் இடையே பக்தி இல்லை, எந்த பற்றும் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் இளைஞர்களால் உருவாக்கி வந்திருக்கும், வெற்றி அடைந்திருக்கும் இந்த பாடல் நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாடல். இதை கண்டிப்பாக பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இனிமே பார்த்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.